வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலேக்கணும், அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த சிகப்பு கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 269 பக்கமாக நேச்சுரல் கேஸ் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த கேப் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. கண்டினியூ பண்ணி ஓரளவு கீழே இந்த 266.6 அப்படின்ற நம்மளுடைய சப்போர்ட் ஜோன் வந்தோன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காம மறுபடியும் கீழே வந்து 266 அப்படின்ற நம்ம டார்கெட் ஜோனையும் தொட்டது இல்லாமல் அதை பிரேக் பண்ணி இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றி 265.4 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டவுன் ட்ரெண்டும் கண்டினியூ ஆகிருக்கு. நம்ம சார்ட்டிங் டூலும் மிக உதவியாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 265 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு சில விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிற சமயத்துலேருந்து 286 அப்படின்ற ஒரு இடத்த நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஜ் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 286லேருந்து இப்போ ப்ரைஸ் வந்து 266 இருக்குது. ஸோ ஒரு 20 பாயிண்ட் ட்ராப் ஆகிருக்கு தொடர்ந்து. அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால் ஓரளவு மார்க்கெட் ஒரு சின்ன ரிவர்சல், ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்ற விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ட்ரெண்டை பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். முக்கியமாக 262 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டும் கூட. 262 தொட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா 262 பல முறை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக் ரிவர்சல் கொடுத்துருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். சரி, இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் நம்புகிறோம். குட்விலோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் நம்மளை சரியான பாதையில் வச்சுருக்கோம் அப்படின்றதையும் நம்புகிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.